Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட். நிறைய ஆஸ்பிரன்ட் சொல்றது என்ன அப்படின்னா இந்த க்ளோஸ் டெஸ்ட்ல வந்துட்டு எனக்கு மார்க் கம்மியாக வருது, இது எனக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியல, 5க்கு 1 2 இப்படி தான் வருது, 5 out of 5 நான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த யூடியூப் செஷன்ஸில் வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட் மட்டுமே ஒரு வீக்லி ஒன்ஸே உங்களுக்கு வரும். ஒரு 6 to 7 க்ளோஸ் டெஸ்ட் வரும். ஓகேவா? இந்த 45 days இதில் வந்துட்டு ஒரு 6 to 7 க்ளோஸ் டெஸ்ட் வரும். ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்சர், ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணணும், சென்டென்ஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிராமர் எப்படி அப்ளை ஆகுது, வெக்காப்ஸ் எப்படி அப்ளை ஆகுது, ஒரு பேராகிராஃப் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அந்த சால்வ் பண்ணுறதுல உங்களுக்கு அது புரிய வரும். ஒரு கொஸ்டின் எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்றதுல பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதனோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல், நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் வந்துட்டு நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட சேனல் வரும். ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் முடிஞ்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இதனோட பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அண்ட் தென் பிடிஎஃப் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்டிஎஸ் இல்லை எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ், எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து வீடியோ கோர்ஸ், உங்கள் பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிஸஸ் எல்லாமே அப்ளை ஆகும். இது வந்து 45 கிராமர் ரூல்ஸ். எம்டிஎஸ்க்குனே திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற 45 கிராமர் ரூல்ஸ். அந்த ரூல் எடுத்து அந்த ரூல் பேஸ் பண்ணி இது வரைக்கும் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வித் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 கோர்ஸ் சேர்ந்தது தான் இந்த காம்போ அப்படிங்கிறது. நீங்கள் தனித்தனியாக வாங்கினா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ காம்போவில் நீங்கள் ஜஸ்ட் 999 பே பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உள்ளே போகும்போது 1999 காட்டும். அங்கே நீங்கள் இந்த கூப்பன் கோட் EA1000 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees ரெடக்ஷன் ஆகிட்டு 999 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுலேயே நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ், பேசிக்ஸ், ஃபிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கூப்பன் கோட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம க்ளோஸ் டெஸ்ட் வந்து நான் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 2 செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். எஸ்எஸ்சி லெவலில் உங்களுக்கு இப்படி தான் ஒரு 7 to 8 லைன்ஸில் இப்படி இருக்கும். உங்களுக்கு சிஸ்டத்தில் பார்க்கும்போது இது இன்னும் சின்னதாக இருக்கும். 4 to 5 லைன்ஸில் இது வந்துடும். நான் இங்கே எல்லாமே பெருசு, ஃபாண்ட் எல்லாமே பெருசு பண்ணியிருக்கிறதுனால இப்படி தெரியுது. இன்னுமே சின்னதாக தான் இருக்கும். பட் ஆனால் 5 டேஷஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த 5க்கு தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5 out of 5 நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டேஷஸ் இல்லாமல் உங்களுக்கு அங்கே ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன கண்டென்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா தான் அந்த டேஷில் என்ன வரும், அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பேராகிராஃபை படிச்சிடலாம். அண்ட் தென் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம ஆப்ஷனுக்கு போகலாம், டேஷஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், சோஷியல் மீடியா கம்பெனிஸ் டேஷ் claim that they promote democracy and are decided to the empowerment of ordinary individuals. The assertion dash entirely unfounded. Recent history shows how dash citizens have been mobilized against totalitarian regimes on social networking sites. Starting from Me Too to Black Lives Matter, digital networks dash indispensable in bringing together critical voices against social and political dash. Okay. இங்க என்ன சொல்ல வராங்க, சோஷியல் மீடியா கம்பெனிஸ் which means சமூக ஊடக நிறுவனங்கள், கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுது, dash claim that they promote democracy. அது என்னன்னா, அது வந்து ப்ரொமோட்னா என்ன, ஊக்குவிக்கிறது. எதை ஊக்குவிக்குது?
democracy and are dedicated to the empowerment of ஆர்டினரி இண்டிவிஜுவல்ஸ். ஆர்டினரி இண்டிவிஜுவல்ஸ் என்ன, சாதாரண மக்கள் ஒருத்தரையுமே மீன் பண்ணுது. ஓகேவா, இது என்ன பண்ணுதுன்னா இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, கிளைம் தட் தே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார, மக்கள் ஜனநாயகத்தை, ஓகேவா, மக்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறதாகவும் எம்பவர்மெண்ட் கொடுக்கறதாகவும் அதுல வந்துட்டு அர்ப்பணிப்போட இருக்கிறதா வந்து இவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா, ஆனா அப்படின்னு யார் சொல்றா, சோஷியல் மீடியா அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, நாங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கிறோம், நாங்க வந்து அவங்கள வந்து அர்ப்பணிப்போட நாங்க இருக்கிறதா நாங்க வந்து வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, த அசர்ஷன், இந்த பாயிண்ட் அவங்க சொல்ற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன, த அசர்ஷன் டேஷ் என்டையர்லி அன்ஃபவுண்டட். அன்ஃபவுண்டட் அப்படின்னா என்னன்னா, அன்ஃபவுண்டட் அப்படின்னா என்னன்னா ஆதாரம் இல்லாத ஒண்ணு. ஓகேவா, நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்லுவோம், ஃபேக்ட்ஸ், அதை பத்தி ஏதாவது இருக்கணும் இல்லையா, அந்த ஃபேக்ட்ஸ் வச்சுதானே நம்ம வந்து சொல்ல முடியும், ஆமா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. பட் இவங்க சொல்ற இந்த கான்செப்ட் வந்து த அசர்ஷன் என்டையர்லி அன்ஃபவுண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது இல்ல அப்படிங்கிற மாதிரி. நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், என்டையர்லி, அது முற்றிலுமே. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, ரெண்டாவது பாயிண்ட் இது முற்றிலுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஏன்ன்றது பார்க்கலாம். ரீசன் ஹிஸ்டரி ஷோஸ், அதாவது சமீபத்திய ஹிஸ்டரி வந்து என்ன ஷோ பண்ணிருக்கு அப்படின்னா, வரலாறு என்ன ஷோ பண்ணிருக்கு அப்படின்னா, ஹவு டேஷ் சிட்டிசன்ஸ், அங்க நீங்க பேசணும் இல்லையா, ஆர்டினரி இண்டிவிஜுவல்ஸ்னா என்ன, ஒரு சிட்டிசனையும் மீன் பண்றதுதான். அந்த சிட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க, ஹாவ் பீன் மொபிலைஸ்ட் அகென்ஸ்ட் பாருங்க எத்தனை இடத்துல வருது, இங்க ஒரு அகென்ஸ்ட் வருது, இங்க ஒரு அகென்ஸ்ட் வருது. ஓகேவா, சோ இப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நீங்க என்ன ஐடியாவுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நெவர், அகென்ஸ்ட், இப்படி இருக்கு இல்லையா, அன்ஃபவுண்டட், இது எல்லாமே வச்சு நீங்க என்ன ஒரு ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னா, அங்க ஏதோ சம்திங் இல்ல, எதை பத்தியோ வந்து அகென்ஸ்டா பேசுறாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன மீனிங் வரும்னா, அந்த வேர்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் மீனிங்ல இருக்கிற வெக்காப்ஸ் எல்லாம் அங்கே அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நீங்க வரணும். ஓகேவா, மேபி அந்த டேஷஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஷஸ் வந்து இந்த அகென்ஸ்ட், இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கு, நெவர், அகென்ஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்ட்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அங்கே ஃபுல்ஃபில் பண்ணினாதான் என்ன ஆகும், அந்த என்டையர் சென்டென்ஸோட மீனிங்குமே கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு அசம்ஷனுக்கு வரணும்னா, அந்த மாதிரி ஒரு வெக்காப்ஸ் வந்து அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அசம்ஷனுக்கு வரணும். ஓகேவா, ஸோ பாருங்க, ரீசன்ட் ஹிஸ்டரி ஷோஸ், சமீபத்திய ஹிஸ்டரி வந்து ஷோ பண்ணிருக்கு என்ன அப்படின்னா, ஹவு டேஷ் சிட்டிசன்ஸ், ஹவு டேஷ் பார்க்கலாம், சிட்டிசன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாவ் பீன் மொபிலைஸ்ட் அகென்ஸ்ட் டோட்டலிட்டேரியன் ரெஜிம்ஸ் ஆன் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சிட்டிசன்ஸ் என்ன பண்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சோஷியல் நெட்வொர்க்ல இந்த டோட்டலிட்டேரியன் அப்படின்னா அந்த சர்வாதிகார ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அகென்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரெஜிம்ஸ், ஒரு குரூப், ஒரு அணி திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இவங்க என்னமோ நாங்க இப்படிலாம் பண்றோம், இவங்களுக்கு இவ்வளோ எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம், அப்படி பண்றோம்னு இவங்க சொல்லிக்கலாம். ஆனா அது என்ன, அதுக்கான ஒரு ஃபேக்ட் எதுவுமே இல்லை, ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ரீசன்ட் ஹிஸ்டரி என்ன ஷோ பண்ணிருக்கு, சிட்டிசன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு அகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க. ஓகேவா, அகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொன்னு வேற என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் மீ டூல இருந்து, ஸ்டார்டிங் ஃப்ரம் மீ டூ இந்த இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே. மீ டூல இருந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர், இதுல இருந்து மீ டூல இருந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர் வரைக்கும் இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்கு, டேஷ் இன்டிஸ்பென்சபிள்னா அதாவது இன்டிஸ்பென்சபிள்னா அது வந்து எப்பவுமே இருக்கு,
இன்றியமையாததா இருக்கு, எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. என்ன இருந்துட்டே இருக்கு? இன் பிரிங்கிங் டுகெதர் கிரிட்டிக்கல் வாய்ஸஸ், இந்த கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் அகென்ஸ்ட் இந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டேஷ். இதுல இருந்து இந்த மாதிரி, அதாவது ஜென்ரல் சோஷியல் மீடியா வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸஸ்க்கு மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அகென்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்டிஸ்பென்சிபிள் இன் பிரிங்கிங் டுகெதர் கிரிட்டிக்கல் வாய்ஸஸ், கிரிட்டிக்கல் இந்த வேர்டே வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் வச்சு அது வந்து அது என்ன மாதிரி டோன்ல இருக்கு, கிரிட்டிக்கலா இருக்கா, அப்லாடடா இருக்கா, பிரைசிங்கா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் இந்த மாதிரி கிரிட்டிக்கல்ன்ற வேர்டே வந்துருச்சு. அப்போ அந்த இது எப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பேராகிராஃப். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் அகன், இங்க ஒரு அகென்ஸ்ட் வருது பாருங்க, அகென்ஸ்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டேஷ். ஓகேவா? ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கா? இப்போ இதுல இருந்து இது வரைக்குமே எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு அகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா கம்பெனிஸ் டேஷ், social media companies dash claim that they promote. guys இங்க பாருங்க, social media companies, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கவா உங்களுக்கு, அப்ப இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். இருங்க, social media companies இது வரைக்குமே என்ன, it's a noun, it's a noun. ஓகேவா? claim, claim, it's a claim, claimed, claim, claiming, it's a verb. claim is a verb. அதாவது என்னன்னா to say something is true, இப்படி இருக்கு. அதாவது claim அப்படின்னா என்னன்னா இப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எந்த ப்ரூஃப்மே இல்லாம. to say something is true but without having any proof. ஓகேவா? இது வந்து ஒரு verb. இது வந்து இது ஒரு noun subject சொல்லுவாங்க, noun. இங்க ஒரு dash இருக்கு, இங்க ஒரு verb இருக்கு. ஓகேவா? சோ ஆப்ஷன் பாருங்க, இங்க ஒரு verb வந்துருச்சு இல்லையா, இங்க ஒரு verb வந்துருச்சு, இங்க ஒன்னு இருக்கு. ஆப்ஷன் பாருங்க, never, don't, frequently, didn't. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க, இப்படி வந்து இருக்கு, இந்த மாதிரி வந்து டெடிகேட்டடாக எம்பவர்மெண்டா இந்த மாதிரி நாங்க வந்து ப்ரொமோட் பண்றோம் அப்படின்ற மாதிரி யாரும் அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்றது எப்படி இருக்கு, திரும்ப திரும்ப அடிக்கடி அவங்க வந்து அதை சொல்லிக்கிறாங்க, இது மாதிரி நாங்க வந்து இப்படி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நாங்க வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம், நாங்க அவங்கள டெடிகேட்டடா வச்சுக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லி அந்த கம்பெனிஸ் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன, இங்க நெவர் அப்படின்றது வராது, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஸோ நெவர்ன்றது வராது. டோன்ட் வருமா கைஸ்? இங்க பாருங்க, இங்க ஒரு வேர்ப் இருக்கு. ஒரு வேர்பை எதை டிஸ்கிரைப் பண்ண முடியும், ஒரு வேர்பை வந்து ஒரு ஆட்வர்பால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு வேர்ப் இருக்குன்னா அது ஒரு ஆட்வர்பால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆட்வர்ப் எப்படி முடியும், மோஸ்ட் ஆஃப் த ஆட்வர்ப்ஸ் வந்து எல்வைல முடியும், 90% எல்வைல முடியும், 10% எல்வைல முடியாத ஆட்வர்ப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட், நெவர், எவர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்வைல முடியாத ஒரு வேர்ட்ஸ். ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த வேர்பை வந்து எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இங்க ஒரு ஆட்வர்ப் வேணும். ஆப்ஷன் பாருங்க, நெவர் வராதுன்னு பார்த்தாச்சு. டோன்ட் பாருங்க, டோன்ட் அப்படின்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப், இது வந்து ஆட்வர்ப் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். டிடன்ட் பாருங்க, அகன் இதுவும் ஹெல்பிங் வேர்ப், இதுவும் வராது. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃப்ரீக்வென்ட்லி, ஃப்ரீக்வென்ட்லி எல்வைல முடியுது இல்லையா, ஃப்ரீக்வென்ட் பிளஸ் எல்வை ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அடிக்கடி இப்படி வந்து சொல்லிக்கிறாங்க. சோஷியல் மீடியா ப்ரோமோட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி கிளைம், ஃப்ரீக்வென்ட்லி கிளைம். இது வந்து இட்ஸ் அ ப்ளூரல் நவுன், இட்ஸ் அ ப்ளூரல். ஓகே, இது வந்து this is plural noun, this is plural verb. ஓகேவா? இதை எக்ஸாஜரேட் பண்றதுக்கு frequently வந்துருச்சு. So social media promotes frequently claim that they promote democracy and are dedicated to the empowerment of ordinary individuals அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the assertion dash entirely unfounded. unfoundedனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் இல்லாம அவங்களா வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா.
ஸோ பாருங்க இங்க என்ன வரும் பாருங்க, the assertion is a noun. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, டேஷ் என்டையர்லி அன்ஃபவுண்டட் போது அதுக்கான ப்ரூஃபே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னொன்னு இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இங்க வந்து கிளைம் இஸ் அ present tense. அகைன் பாருங்க, ஆர் present tense, shows present tense, have been present continuous. ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கு, present tenseல தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ பாருங்க, the assertion dash entirely unfounded. cannot வருமா, shall வருமா, should எல்லாம் shall கண்டிப்பா வராது. இங்க பாருங்க should been இருக்கு, should been வருமா, should have வரலாம், should be வரலாம், should have been கூட வரலாம். should பக்கத்துல have வந்து been வரலாம். ஆனா should been இப்படி வந்து கனெக்ட் ஆகுமா, கனெக்ட் ஆகவே ஆகாது. இந்த வேர்டே ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அசர்ஷன் இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்ப இல்லைன்றதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க நம்ம மறுபடியும் இல்லைன்னு, விச் மீன்ஸ் unfounded, which means factல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. the assertion இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, அது வந்து இல்ல அப்படிங்கறத மீனிங். ஸோ the assertion இங்க ஷல்லும் வராது, should be-னும் வராது, cannot-ம் வராது, may not be entirely unfounded. அது வந்து factsல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, recent history என்ன பண்ணிருக்கு, shows how dash citizens. இப்ப சிட்டிசன்ஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும், சாமானிய மக்கள், சாதாரண மக்கள், இவங்க சாதாரண குடிமகன்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும், டேஷ் சிட்டிசன்ஸ், நியூட்ரல் சிட்டிசன்ஸ் சொல்ல முடியும். ஃபாரின், இப்போ நம்ம சோஷியல் மீடியா கம்பெனிஸ் அப்படின்றது நம்ம இங்க இருக்க பீப்புள் தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, அந்த மீட்டோ, பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்லாம் இங்க நடந்த ஒரு இஷ்யூஸ் தான். ஸோ இது வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸ் நம்ம சொல்ல முடியுமா, ஃபாரின் வராது. ஏலியன் சிட்டிசன் கண்டிப்பா சொல்ல முடியாது. நியூட்ரல்னா நான் இப்படியும் இல்ல அப்படியும் இல்லாம இருக்கும் இல்லையா, சோ அதுதான் நியூட்ரல். இங்க என்னன்னா, recent history shows how common citizens have been, citizens plural, have been mobilized against totalitarian regimes on social networking sites. ஓகேவா? so starting from Me Too, to Black Lives Matter, digital networks dash indispensable in bringing together critical voices. பேசுங்க பாருங்க, இது வந்து என்ன ஆக்சுவலி, டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது என்ன, இட்ஸ் a plural noun. ஸோ அப்ப இங்க என்ன வரும், அண்ட் ஆல்சோ இங்க என்ன இருக்கு பாருங்க, பிரிங்கிங் டுகெதர், ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல வருது. ஓகேவா? இது வந்து இந்த என்டையர் சென்டென்ஸ்மே எப்படி இருக்கு, பிரசன்ட்ல தான் இருக்கு, பாஸ்ட்லயே இல்ல. ஓகே, ஸோ ஆப்ஷன் வச்சு பாருங்க, வாஸ் அப்படின்றது இட்ஸ் அ பாஸ்ட் ஃபார்ம், இது வந்து கண்டிப்பா இங்க வராது. ஓகேவா? கேன் வருமானா, கேன் வரும்போது நம்ம கேனுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், ஒரு V1 தான் யூஸ் பண்ணணும். இங்க பிரிங்கிங்னு வருது V4, அப்ப நம்ம இந்த கேனே எடுத்துக்க முடியாது. இங்க ஒரு ஹெல்பிங் வர்க் தான் வரணும், தட்டும் வராது. ஓகேவா? ஸோ starting from Me Too to Black Lives Matter, digital networks, plural noun, plural verb, have been. இந்த continuity வரும்போது தான் இந்த ing வரும். present perfect continuous tenseல தான் இப்படி வரும். ஓகேவா? so starting from Me Too to Black Lives Matter, digital networks have been indispensable in bringing together critical voices against எதுக்கு அகென்ஸ்டா இந்த critical voices கொண்டு வராங்க, social and political dash, political, it's a adjective, இங்க ஒரு noun வரணும். political electionா, political democracyயா, political injusticeா, political justiceா,
இது வந்து எப்படி இருக்கு? கண்டிப்பா உங்க அகென்ஸ்டா இருக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கு? ஜஸ்டிஸா இருக்குமா? ஒரு விஷயத்துக்கு வந்து அகென்ஸ்டா இருக்காங்கன்னா அது அவங்க வந்து எப்படி இருக்கணும்? கண்டிப்பா இன்ஜஸ்டிஸா தான் இருக்கணும். ஓகேவா? டெமோக்ரஸி இங்க வராது. எலெக்ஷன் பத்திலாம் இங்க பேசவே இல்லை. ஜஸ்டிஸும் வராது. ஜஸ்டிஸ் இல்ல. அதனாலதான் வந்து அங்க வாய்ஸ் அகென்ஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்டிஸும் வராது. இன்ஜஸ்டிஸ், வாய்ஸ் அகென்ஸ்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஜஸ்டிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த இந்த க்ளோஸ் டெஸ்ட்? ஸோ எப்படி வந்து அங்க என்ன வேணும், அங்க என்ன ஒரு நவுன் இருக்கா, வேர்ப் இருக்கா, அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது, ஸோ அங்க என்ன வரணும்? ஓகேவா? ஒரு நவுன் ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வேர்ப், சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வேர்ப். ஃபர்ஸ்ட் ஓவராலா அந்த சென்டென்ஸ் பேராகிராஃப் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு, இது எல்லாமே நீங்க ஓவராலா ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், to forgive an injury is often dash to be a sign of weakness. இது என்னன்னா, it is really a sign of dash. It is easy to allow oneself to be carried away by resentment and hate into an act of dash. But it takes a strong character to restrain those natural passions. The man who dash an injury proves himself to be the superior of the man who wronged him and puts the wrongdoer to shame. Dash may even turn a foe into a friend. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதாவது இப்ப நம்ம ஹர்ட் அப்படின்றது யாரோ ஒருத்தர் நம்மள ஹர்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல, ஏதோ ஒரு காலகட்டத்துல, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மள வந்து ஹர்ட் பண்றதுக்கு, அது மேபி அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா கூட தெரியாது. அந்த மொமெண்ட்ல மேபி இருக்கும் இல்லையா, ஹர்ட் அப்படின்றது இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு டு ஃபர்கிவ் அண்ட் இன்ஜுரி, டு ஃபர்கிவ்னு என்ன, மன்னிக்கிறது. ஓகேவா? மன்னிப்பு. இன்ஜுரின்றது என்ன, அண்ட் இன்ஜுரின்றது காயம். அந்த காயத்தை நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, அந்த காயத்தை மன்னிக்கிறது அப்படின்றது அது ஆஃபன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா, டு பி அ சைன் ஆஃப் வீக்னஸ், பலவீனம். வீக்னஸ் அப்படின்னா பலவீனத்தை காட்டுது. அதாவது மன்னிக்கிறது அப்படின்றது பெரும்பாலும் அது எதை வந்து காட்டுது அப்படின்னா பலவீனத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அப்புறம் என்ன மீனிங், கஷ்டப்படுத்தினா அவங்களே கஷ்டப்படுத்தணும், நம்மகிட்ட சண்டை போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போடணும், அது அந்த மாதிரி வருது. ஆனா என்னன்னா, நம்ம டக்குன்னு மன்னிச்சிடுறோம் அப்படின்னா அது ஒரு வீக்னஸா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப், அது உண்மையாவே டேஷ், அது உண்மையாவே டேஷ். எதனோட டேஷ், அது நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈஸி டு அலோ ஒன் செல்ஃப், அதாவது இட் இஸ் ஈஸி டு அலோ ஒன் செல்ஃப் டு பி கேரிட் அவே பை ரெசன்மெண்ட் அண்ட் ஹேட் இன்டு அன் ஆக்ட் ஆஃப் டேஷ். அதாவது நம்மள ஒருத்தரை வந்து, இது ரெசன்மெண்ட் அப்படின்றது வெறுப்பு, ரெசன்மெண்ட் ஹேட் அப்படின்றது வெறுப்பு, ரெண்டுத்துக்குமே வெறுப்புங்கிறதா மீனிங். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த வெறுப்போட அவங்கள வந்து நம்ம இது பண்ணி அப்படியே கொண்டு போறது வந்து ஈஸி. இட் இஸ் ஈஸி டு அலோ ஒன் செல்ஃப் டு பி கேரிட் அவே பை ரெசன்மெண்ட் அண்ட் ஹேட் இன்டு அன் ஆக்ட் ஆஃப் டேஷ். அந்த வெறுப்போட அவங்க ஒருத்தரை வந்து அப்படியே தன்னை வந்து அப்படியே அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு அப்படி கொண்டு போறது வந்து ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இட் டேக்ஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர். ஆனா இது வந்து இந்த மாதிரி strong character to restrain those natural passions. அதாவது என்னன்னா, இந்த ஒரு வெறுப்பு வருது, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்றதுல இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலா வர ஒரு கோபம் வருது, ரெசன்மெண்ட் நம்ம கிட்ட காட்டுறாங்க, ஹேட்னஸ் காட்டுறாங்க,
இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலா வரக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன் தான் இல்லையா. இத வந்து அதுல இருந்து வெளியே வருது, அது வந்து கட்டுப்படுத்துறது, ரீஸ்ட்ரெயின். இதை வந்து பட் இட் டேக்ஸ் எ ஸ்ட்ராங் கேரக்டர். இந்த நேச்சுரலா வரக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுன்றது இட் டேக்ஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர். ஸ்ட்ராங் கேரக்டரா இருந்தாதான் இந்த மாதிரி நேச்சுரலா வரக்கூடியதை வந்து ரீஸ்ட்ரெயின் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுவே த மேன் ஹூ, யாரு ஒருத்தர், the man who dash an injury proves himself to be the superior of the men. யார் 2 பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சன் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் வந்து அவங்கள இன்ஜூர் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்னொரு பர்சன் என்ன பண்றாங்க, the man who wronged him and puts the wrongdoer to the shame. இவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இப்போ 2 பர்சன் இருக்காங்க, இவங்க வந்து ஹர்ட்டிங்கா ஏதோ வேர்ட்ஸ் பேசின உடனே அவங்க ரியாக்ட் பண்ணிட்டா அது வேற. ஆனா ரியாக்ட் பண்ணாம அப்படி இருக்கிறாங்கன்னா நான் என்ன சொல்றது, உன்னை விட நான் வந்து அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணல இல்லையா, உன்னை விட நான் வந்து ஒரு படி நான் மேலதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்ப இந்த ராங் டூவர், தவறு செய்தாங்க இல்லையா, அவங்கள வந்து puts the wrongdoer to shame. puts the wrongdoer to shame. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்றாங்க, அடிக்கிறாங்க, பேசுறாங்க, திட்டுறாங்க, பட் ஆனா இன்னொரு பர்சன் வந்து ரியாக்டே பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு வலிக்கலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, அவங்களுக்கு வலிச்சிருக்கு. ஸ்டில் அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு நீ இப்படிதான், அப்போ நான் எப்படி இருந்தாலும் நீ இப்படித்தானே இருக்க, நான் உன்னோட எப்படி பார்த்தாலும் நான் ஒரு படி மேலதான் இருக்கேன், நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த மீனிங். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் மே ஈவன் டர்ன் அ ஃபோ இன்டு அ ஃபோனா என்ன, ஃபோனா எனிமி. அதாவது இங்க ஒரு டேஷ் மே ஈவன், இது ஒரு வேர்பா, இங்க ஒரு நவுன் வரணும், சப்ஜெக்ட். இது வந்து மே ஈவன், இது வந்து என்ன ஆகும்னா ஈவன் டர்ன், என்ன டர்ன் பண்ணும்னா ஒரு எனிமியை கூட ஃப்ரெண்ட் ஆகிடும். இப்படி இருக்கும்போது என்ன, இப்ப இவங்க சண்டை போடும்போது இவங்களும் சண்டை போட்டாங்கன்னா ஃபைட் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இங்க சைலண்டா இருக்கும்போது என்ன ஆகும், இவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும் இல்லையா, சரி நம்ம இவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணிருக்கோம், இவன் ஒண்ணுமே பேசலையே, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும், அவங்களுக்கே ஒரு கில்ட் ஃபீல் ஆகி சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம போய் பேசலாம் அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா. ஸோ அப்புறம் என்ன ஆகும், இந்த இனிமையா இருக்கிறவங்க கூட வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுதான் மே ஈவன் டர்ன் அ ஃபோ இன்டு அ ஃப்ரெண்ட். ஓகேவா. ஸோ இது என்னன்னா இந்த ஒரு காயம், ஒரு ஹேட்னஸ், ஒரு ரெசன்மெண்ட், இதுக்கு பீப்புள் கொடுக்குற ரியாக்ஷன், அந்த தவறு செய்யறவங்கள வந்து ஷேமுக்கு கொண்டு போறது, இந்த மாதிரி தான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ பாருங்க, டு ஃபர்கிவ் an injury is often dash to be a sign of weakness. அதாவது மன்னிக்கிறது அப்படின்றது எப்படி இருக்கு, அது ஒரு வீக்னஸ், அது ஒரு வீக்னஸின் சைனா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இஸ் ஆஃபன் டேஷ், இது வந்து எப்படி இருக்கு, பாசிவ்ல இருக்கு. இஸ் ஆஃபன், ஆஃபன் இஸ் வாட், ஆட்வர்ப். ஆஃபன் இஸ் வாட், ஆட்வர்ப். இங்க ஒரு வெர்ப் வரணும், இஸ் ஆஃபன் வெர்ப் வரணும். இந்த வெர்ப் எப்படி இருக்கணும்னா பாசிவ்லையா, இது வந்து V3 இருக்கணும், V3 இருக்கணும். ஸோ V3 வெர்ப் எது இருக்குன்னு பாருங்க, considered, gave, grant, allows. consider, considered, considered, considering, considers. இது வந்து V3. give, gave, V2. grant, granted, granted, granting, grants, V1. allow, allowed, allowed, allowing, allows, V5. ஓகேவா. இங்க என்ன நமக்கு வேணும், V3 வேணும். V3 எங்க இருக்கு, இது V1 இது வராது, இது V2 இதுவும் வராது, V5 இதுவும் வராது, V1 ஒரே ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா. to forgive an injury is often considered to be a sign of weakness. ஒருத்தர் மன்னிக்கிறதுன்றது அது எப்படி கன்சிடர் ஆகுது, வீக்னஸ், பலவீனத்தை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, it is really a sign of. ஆனா இது வந்து என்ன, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம 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 வந்து ஹர்ட் பண்றவங்க டக்குன்னு நம்ம மன்னிச்சிருவோமா, எப்படி அவன் நம்மளை பார்த்து அப்படி பேசலாம்,
எப்படி அவன் என்னை பார்த்து அப்படி பேசலாம், என்கிட்டயே வாய்ஸ் ரைஸ் பண்றான், என்கிட்டயே சண்டை போடுறான், எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சண்டைக்கு தான் போவோம் இல்லையா. ஆனா அப்படி ஒரு இது நடக்கும்போது நம்ம சைலண்டா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா. ஆமா தானே, இருந்தா தானே அவன் கத்தனா கத்திட்டு போறான் பாத்துக்கலாம் அப்படின்ற. ஒருத்தவங்க நம்ம ட்ரிகர் பண்ணும்போது நம்ம சைலண்டா இருக்க முடியுமா, கண்டிப்பா இருக்க முடியாதுல்ல. அதுதான் இங்க சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே என்னன்னா இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப் டேஷ். இட் இஸ் இங்க வந்து வீக்னஸ் சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன, இங்க வந்து வீக்னஸ், அதாவது ஒருத்தர் மன்னிக்கிறதுன்றது வீக்னஸோட அறிகுறின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப், உண்மையிலேயே அது என்ன, வீக்னஸோட ஆப்போசிட் என்ன, உண்மையிலேயே அது வந்து ஸ்ட்ரென்த் தான். அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அதை வந்து டாலரேட் பண்ணி மூவ் ஆன் ஆக முடியும். ஓகேவா. ஸோ இட் இஸ் ரியலி அ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். இன்னொன்னு என்னன்னா, இங்க நான் வந்து கான்செப்ட் வச்சு சொல்லும் போது இங்க ஸ்ட்ரென்த் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டோம். இங்க இன்னொன்னு பாருங்க, ஆஃப் இருக்கு இல்லையா, ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும், இங்க இருக்க பாருங்க டு ஆஃப் இருக்கு இல்லையா, ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும்னா ஒரு நவுன் தான் வரணும். இங்க நவுன் எதுன்னு பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க, ஸ்ட்ரென்த் வந்து நவுன். ஓகேவா. வீக் அப்படின்றது என்ன, இட்ஸ் அன் adjective. he is a weak student, he is a weak body அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, adjective. useful, it was a useful class, it was a useful lecture, it was a useful lecture அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, adjective. boldly, எல்வைல முடியுது பாருங்க, adverb. ஓகேவா. நமக்கு இங்க என்ன வேணும், ஒரு நவுன் தான் வேணும். ஸோ இப்போ நவுன் எது, வீக் வராது, யூஸ்ஃபுல் வராது, போல்ட்லியும் வராது. ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு விதமாகவும் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு வந்து அந்த ரியல் கான்செப்ட், அந்த சென்டென்ஸோட கான்செப்ட் கிளியரா புரிஞ்சதுனால ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸை வச்சும் கூட நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஆஃப்க்கு அப்புறம் ஒரு நவுன் வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, it is easy to allow oneself to be carried away by resentment and hate into an act of, again பாருங்க ஆஃப் வருது, into an act of what. இப்போ அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற அந்த வெறுப்பை மனசுலயே வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீ என்ன இன்னைக்கு நீ இப்படி பேசிட்டால, உன்னை ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்க பண்ணினதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு ரிப்ளை ஆக்ஷன் கொடுப்போம் இல்லையா. அதுக்கு என்ன மீனிங், இப்போ இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சிட்டான், அவனுக்கு நான் வெயிட் பண்ணி என்ன பண்றேன், நான் வந்து அட்டாக் பண்றேன். அதுக்கு பேர் என்ன, ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும், நவுன் வரணும். ஆப்ஷன் பாருங்க, வெஞ்சன்ஸ், abundantly, நான் கம்ப்ளையன்ஸ், ஜஸ்டிஸ். இங்க ஜஸ்டிஸே கிடையாது, ஜஸ்டிஸ் வார்த்தையே இங்க வராது. ஓகேவா. ஜஸ்டிஸ் இல்ல, abundantly பாருங்க, திஸ் இஸ் adverb. நமக்கு என்ன வேணும், இங்க ஆஃப் இருக்கு, ஆஃப் பக்கத்துல என்ன வரணும், ஒரு நவுன் வரணும். ஸோ இதுவும் கண்டிப்பா வராது. நான் கம்ப்ளையன்ஸும் இல்ல, நம்ம கவுண்ட்ராக்ட் மாதிரி அவங்க பண்ணதுக்கு நம்ம என்ன பண்றோம், வெஞ்சன்ஸ், அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது பண்றோம் இல்லையா, into an act of vengeance. ஓகேவா. பட் it takes a strong character to restrain those natural passions. அதாவது இதெல்லாம் வரதான் செய்யும், இல்லை இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து இது என்ன பண்ணுனா இது போகும். இப்போ ஒரு பர்சன் என்ன அடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுனா அந்த அதுல இருந்து நான் வெளியே வர முடியும். ஒண்ணு நான் மறக்கணும், இல்லைன்னா மன்னிக்கணும் இல்லையா. ஒண்ணு நான் அதை மறக்கணும், கண்டிப்பா மறக்க முடியாது, ஏன்னா அந்த பெயின் இருந்துட்டே இருக்கும் இல்லையா, கண்டிப்பா மறக்க முடியாது. அப்ப மன்னிக்க தான் வேணும், மன்னிச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த நேச்சுரல் அந்த ஒரு ஹேட் அந்த ரெசன்மெண்ட் அந்த ஒரு இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ the man who dash an injury proves himself to be the superior of the man who wrongly. பேசிங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. the manன்றது என்ன, சிங்குலர் நவுன். who இவங்கள தான் சொல்றாங்க. who dash ஒரு சிங்குலர் நவுன் இருக்கு இல்லையா, சிங்குலர் நவுனுக்கு என்ன வரும், சிங்குலர் verb வரும். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, இங்க பாருங்க, is passive வந்துச்சா,
இஸ், டேக்ஸ், இதுவும் என்ன ப்ரூவ்ஸ், இதுவும் என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ த மேன் ஹூ, இங்க ஒரு சிங்குலர் வேர்ப் வரணும், சிங்குலர் வேர்ப் வரணும் அண்ட் ஆல்சோ அது எப்படி இருக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க கண்ட்ரோல்டு, கண்ட்ரோல்டுன்றது என்ன பாஸ்ட் டென்ஸ், இது இங்க வராது. அச்சீவ், அச்சீவ் அப்படின்றது இது அதாவது இது ப்ரெசன்ட் தான், ஆனா இது ப்ளூரல் நமக்கு யூஸ் பண்ற ஒரு வேர்ப், இது ப்ளூரல் வேர்ப். நமக்கு என்ன வேணும் இங்க சிங்குலர் வேர்ப் தான் வேணும், அப்ப இதுவும் வராது. இன்வால்விங், இன்வால்விங்ன்றது V4, V4 ஓகே. இங்க V4 நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா? எந்த ஒரு ஹெல்பிங் வேர்ப் இல்லாம நம்ம V4 யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. சோ அதுவே பாருங்க forgives, V5 நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா இங்க என்ன மறைஞ்சிருக்கு டஸ் மறைஞ்சிருக்கு. ஓகேவா? சோ the man who forgives, அதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, யார் வந்து அதை மன்னிச்சு என்ன பண்றாங்க, அந்த தப்பு பண்ணவங்களை ஷேம் பண்ண வைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே, ஒருத்தர் வந்து சண்டை போட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அதை ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது என்ன அர்த்தம், அவங்க பண்ணின அந்த ஆக்ஷனை வந்து நினைச்சு அவங்கள ஷேம் பட வைக்குது இல்லையா, அதுதான். The man who forgives an injury proves himself to be the superior of the man who wronged him and puts the wrongdoer, தவறு செய்தவரை to shame. ஓகேவா? நெக்ஸ்ட் டேஷ் மே ஈவன் டர்ன் அ, அதுதான் இப்படி பண்றதுனால, இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு எனிமி கூட என்ன ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அப்ப டேஷ் மே, இங்க ஒரு நவுன் வரணும், ஆல்ரெடி சொல்லியிருந்த இல்லையா சப்ஜெக்ட். நவுன் என்ன பாருங்க, forgiveness, boldly, fond, coyness. காய்னஸ்னா ஷைனஸ். ஷையா இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம ஷையா இருக்கும்போது எனிமி எப்படி ஃப்ரெண்ட் ஆவாங்க, அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ இது வராது. போல்ட்லி இல்லை, நவுன் தான் வரணும், போல்ட்லி இல்லை. ஃபாண்ட்ன்றது ஆட்ஜெக்டிவ், ஃபாண்ட்னா லவ். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபாண்ட் இது ஆட்ஜெக்டிவ், இதுவும் வராது. ஒரு நவுன் தான் வரணும் பாருங்க, ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது என்ன, மன்னித்தல். மன்னித்தல் என்ன ஆகும்னா மே ஈவன் டர்ன் ஒரு எனிமியை கூட ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் டெஸ்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியாத ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்னே ஒன்று தான், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கோர்ஸ் வாங்கி படிக்க முடியாத நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் இருப்பாங்க. இப்படி ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்கு, இப்படி வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எனக்காக நீங்க ஷேர் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டா 5 out of 5 வந்து கோர்ஸ் லிஸ்ட்ல எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான MTS கோர்ஸ் வீடியோ பிளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் PDF கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, வித் கூப்பன் கோடோட டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனோட PDF உங்களுக்கு அதில் கிடைக்கும், நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.